தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா கட்சியை துவங்கிய பிறகு விஜய் அவர்கள் தீவிர அரசியலை குதித்திருப்பது சமீப காலமாக தான். அதுவும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கு போய் மக்களை நேரடியாக சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு முதல் வாரம் திருச்சி மற்றும் திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போயிருந்தார். இரண்டாவது வாரம் நாகப்பட்டினம், அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்றிருந்தார். தற்பொழுது இந்த வாரம் நாமக்கல் மற்றும் கரூருக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதைத் தொடர்ந்து காலையில் நாமக்கல்ல அவருடைய பிரச்சாரத்தை முடித்து விஜய் மதியம் அல்லது மதியத்தை கடந்து சில மணி நேரத்தில் கரூரை அடைந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் 6 மணி நேரம் தாமதமாக கரூரை அடைந்ததை நம்ம பார்த்தோம். இந்த 6 மணி நேரமும் விஜயை பார்க்க வேண்டும், விஜய் பேசுவதை கேட்க வேண்டும் அப்படின்னு விஜயனுடைய ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. விஜய் அந்த இடத்துக்கு வந்த உடனே அவர் எப்படியாவது நெருங்கி ஆக வேண்டும், அவருடைய வாகனத்துக்கிட்ட நெருங்கி ஆக வேண்டும் அப்படிங்கிற சில பேருடைய தீவிரத்தினால அங்கே ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாம்பேட் ஏற்பட்டு மக்கள் கூட்ட நெரிசல்ல சாவக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்த்தோம். தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி 30க்கும் மேற்பட்டோர், குழந்தைகள் உட்பட, பிஞ்சு குழந்தைகள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். இந்த பலியின் எண்ணிக்கை 50க்கும் மேல உயரக்கூடிய காட்சி நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு மருத்துவமனையிலிருந்து நமக்கு தகவல் வந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் இந்த செய்தியை கேட்டு இது எனக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனையை தந்துள்ளது. என்னுடைய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது கரூரில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய காட்சி நம்மளால பார்க்க முடியுது. தமிழகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்களும் அங்கே விரைந்திருக்கிறார். தமிழகத்தின் டிஜிபி அங்கே விரைந்திருக்கிறார். தமிழகத்தின் மற்றொரு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் அங்கே விரைந்திருக்கிறார். தமிழக அரசு என்ன விதமான உதவிகள் எல்லாம் செய்ய முடியுமோ அனைத்தையும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது அவர் அந்த பதிவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கார். விஜய் அரசியல் கட்சி துவங்கிய பிறகு அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இது பார்க்கப்படுது. முதல் சிக்கல், பெரிய சிக்கல், இந்த ஒரு துயர சம்பவத்திலிருந்து, இந்த மரண ஓலத்திலிருந்து தாவேகா கட்சியும் விஜயும் எப்படி மீளப் போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவரால் மீள முடியுமா? இதை எதிர்க்கட்சிகள் அரசியலாக பயன்படுத்துவார்களா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்திருக்கு. இந்த விபத்திற்கு யார் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய பர்சனல் கருத்தாக நான் இங்கே முன்வைக்கக்கூடியது, இந்த நிகழ்ச்சியை போதுமான அளவுக்கு முன்னேற்பாடு இல்லாமல் ஏற்பாடு செய்த தாவேகா கட்சி, இதற்கான போதுமான பாதுகாப்பு அளிக்காத அரசும் காவல்துறையும் அரசு நிறுவனங்களும், அது மட்டும் இல்லாமல் ஒரு நடிகரை பார்க்க வேண்டும், அவரை நெருங்க வேண்டும் அப்படிங்கிற தீவிரம் கொண்ட ஒரு மனப்பக்குவம் இல்லாத சில இளைஞர்கள், இல்லை சில பொதுமக்கள், இவர்களும் இந்த மரணத்திற்கு, இந்த சம்பவத்திற்கு, இந்த துயரத்திற்கு காரணமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம தள்ளி வச்சிடக்கூடாது. கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணத்திற்கு பிறகு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவமாக இது பார்க்கப்படுது. ஸோ தமிழக மக்களும் தமிழகமும் இந்த ஒரு சம்பவத்திலிருந்து எப்படி மீள போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. அவர்கள் நாளைய தலைமுறை, நாளைய எதிர்காலம் இந்தியாவாக இருந்திருக்க வேண்டியவர்கள், டாக்டராக, என்ஜினியராக, சயின்டிஸ்டாக, விண்வெளிக்கு போகக்கூடிய ஆஸ்ட்ரோனட்டாக மாறியிருக்க வேண்டிய பிஞ்சு குழந்தைகள் ஒரு நடிகரை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிறு 4-5 பேருடைய தீவிரத்தினால இன்னைக்கு உயர்ந்திருக்காங்க. இது நம்மளுடைய தேசத்திற்கும் இந்திய நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பாக நம்ம பார்க்க வேண்டும். கூடுதல் தகவல்கள் வர வர தமிழ் ஜனம் சேனலோட இணைந்திருங்க. உங்களுக்கு அதற்கான அப்டேட்டுகள் வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.